என்னடா அவார்டா குடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? இல்ல ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இதான் நீங்க நினைச்சு பாரு வந்து திவாகரோட கால்ல விழுந்தாங்க, தர்பீஸ் கால்ல விழுந்தாங்க. பாருவே அடக்குற ஒரு சக்தி நம்ம திவாகருக்கு மட்டும்தான் இருக்குப்பா. கேட்டுக்க. பிக் பாஸ் டே 18ல வந்து இன்னைக்கு அந்த ஜூஸ் டாஸ்க் தான் ஃபுல்லாவே போச்சு. என்னென்ன நடந்துன்றத பாக்கலாம். சுபிக்ஷா அண்ட் ரம்யா யாருக்கு வந்து நம்ம வின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருவும் திவாகரும் பேசிட்டாங்க. நேத்தே பாத்தீங்கன்னா பாரு வந்து ரம்யாவோட டீல் பேசிட்டாங்க. என்னன்னா நான் அதிகமான பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்றேன், நீ வந்து என்னைய சேஃப் ஜோன் கொண்டு போ அப்படின்னு சொல்லி பாரு டீல் பேசிருந்தாங்க. ரம்யாவும் சரின்ட்டு பின்னாடி நான் மாத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளான் பண்ணிருந்தாங்க. யார நம்பர்னே தெரியல தாசனா. சுபிக்ஷா வந்து கேட்டதுனால சுபிக்ஷா கிட்ட நம்ம பாரு போய் பேசுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அதனால பாரு ரெண்டு பேர்ட்டையுமே டீல் பேசி வைப்போம், உனக்கும் பாட்டில் அக்செப்ட் பண்றேன், ஆனா நீ என்னை சேஃப் ஜோன் கொண்டு போகணும் சுபிக்ஷா டீம் பேசுறாங்க. நம்ம துஷாரும் கமருதீனும் சண்டை எதுக்கு சண்டைனே தெரியல, சம்பந்தம் இல்லாம ரெண்டு பேரும் கண்டென்ட்டுக்காக முதல் பிராங்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பிராங்க் மாதிரி தான். அங்க இருந்தவங்க கூட கேட்டாங்க பிராங்க் பண்றீங்களா, சுபிக்ஷா என்ன பேசிட்டு இருக்காங்க, பிராங்க் பண்ணாதீங்க போங்கன்றாங்க. ஆனா கமருதீன் யார்கிட்டயும் சண்டை போட்டாருன்னா ஆக்சுவலி இந்த ஃபைட் எப்படி தெரியுமாங்க ஆரம்பிக்குது, அரோரா தான், புரியுதா? ஏன்னா துஷாருக்கு வந்து அரோராவை பிடிக்கும், அரோராக்கு வந்து துஷார் பிடிக்கும், கமருதீனுக்கு அரோராவை பிடிக்கும். ஒரே குழப்பமா இருக்குல்ல. சோ இந்த ஃபைட் தான் வந்து துஷாருக்கும் கமருதீனுக்கும் நடுவுல நடக்குது. கமருதீன் வந்து வேலையே பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி துஷார் சொல்றாரு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நான் கமருதீன் அப்படியே தள்ளி விட்டுட்டாருங்க. 9ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேருமே அடிச்சுதான் நடந்துருச்சு. உண்மையாவே ரெண்டு பேருமே இதுக்கெல்லாம் உண்மையா ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும். கமருதீன் என்னென்னமோ வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, தேவையில்லாத வார்த்தைகள். திவாகரையும் பின்னாடி அவ்வளவு திட்டு பேசினாரு. இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பேசி இந்த சண்டையாயிடுச்சு. ஃபேவரட்டான காம்போ வினோத் திவாகர். ஆக்சுவலா மத்தவங்க எல்லாருமே பாட்டில பார்த்து இது பண்றாங்க, திவாகர் வினோத் முகத்தை பார்த்தாலே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. வினோத்தும் கமருதீன் வந்து பேசுறாங்க, கேமரா முன்னாடி வந்து சொல்றாங்க எப்படி இந்த தர்பீஸ் வந்து என்னோட அக்செப்ட் பண்ண மாட்டாரு, என் முகத்தை பார்த்ததும் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. சோ நீங்க பாருங்க, நீங்க மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தர்பீஸ பொழந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு வினோத். ஆரோட மைக்கோட பேட்டரியை மாத்த சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. உடனே வந்து ஆமா உடனே பாரு வழக்கம் போல பனிஷ்மெண்ட் குடுக்கறாங்க, அதை பண்ண முடியாதுன்றாங்க. கமருதீன் சப்போர்ட்டுக்கு வராரு. பாருக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீன் சப்போர்ட் வராரு. இல்ல இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காம்போவா இருக்கிறது கமருதீனும் பாரும். பாரு திவாகரும் நேத்துல இருந்தே கொஞ்சம் கோல்டு வார் போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க கமருதீன் கூட இருக்கிறது நம்ம திவாகருக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால பாரு வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுவும் எப்படி சமாதானப்படுத்துறாங்க, கால்ல விழுந்து சமாதானப்படுத்துறாங்கன்னா அது பாரு சொல்லவே வேண்டாம். ஏன்னா இவரோட தயவு இப்ப தேவை, அதனால வந்து கால்ல விழுந்து அத வந்து கமருதீன் கிட்டயும் சொல்றாங்க அவங்க. எனக்கு இவனோட மூஞ்ச எக்ஸ்போஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்குமே லாபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்றாங்க. சோ பாரு நீ யாருமா, நீ பிரச்சனை ஏதாவது வரும் இல்லன்னா திவாகர் வந்து எஃப்ஜேவோட அப்ரூவ் பண்ணிடுவாரு. சோ பாருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடும். அதனால இப்ப வந்து திவாகர் வந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க, தன்னோட காரியத்துக்காக காலில் கூட பாரு விழுவாங்கன்றத சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லாம சொல்லிட்டாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் யார் அதிகப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்க தொழிலாளிக்கு அண்ட் ஓனருக்கு ஒவ்வொருத்தர் எஃப்ஜே எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்குறாங்க. வினோத் எல்லாம் அவருக்குன்னு ஒரு காயினே எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பாருக்கும் ஒரு ஃபைட் வருது. எஃப்ஜே வந்து பார்வை பழையவங்கன்னு என்ன பண்றாருன்னா, கலை நீங்க தான் டேபிள் எட்டி வச்சீங்க, இருந்தாங்க 2 காயின்னு இது பண்றாங்க. அதே மாதிரி எஃப்ஜே பேசும்போது பாரு சும்மா அதெல்லாம் கொஞ்சம் எப்போதுமே பாருக்கும் எஃப்ஜேக்கும் ஆகிறது இல்ல, அதுக்காக ஓவராவும் பண்ணக்கூடாது. இந்த இதுல யார் வின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்ம பாக்கும்போது பாட்டில் வந்து அப்படியே பறந்து போய் பிடிச்சிருக்காரு. விக்ரம்லாம் ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு.
பட் அவரே சொல்லிட்டு தானேங்க போறாருன்னு, சுபிக்ஷா நீ தான் வின் பண்ணணும், சோ எங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு வியானாவும் விக்ரமும் சொல்லிடுறாங்க. சோ சுபிக்ஷா வந்து அப்படியே அழுதுற மாதிரி டிராமா பண்றாங்க. ஏமா குடுக்கணும்னா குடுத்துருக்கணும். சோ அடுத்து வருவோம், பிரவீன் ராஜ் வின் பண்ணிட்டாரு. சோ அவருக்கு என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் போய்க்கலாம். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன். அதே மாதிரி கனியக்காக்கு வந்து சுபிக்ஷா காயின் கொடுக்கும், ஒரே ஒரு காயின் தான் கொடுக்குறாங்க. ஓனர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா தான் அதிகமா காயின் வச்சிருக்காங்க, 37 வச்சிருக்காங்க. கனியக்காக்கு வந்து கம்மியா தான் கொடுத்தாங்க. அதனால கனியக்கா கேக்குறாங்க 60-40 தான் டீல் பேசிருந்தோம், உனக்கு வந்து காயின் எனக்கு தெரியும், ஏன் குடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே அழுகுற மாதிரி பேசுறாங்க. சோ சுபிக்ஷாவோட காயின் சொல்றாரு பிக் பாஸ் வந்து 37 காயின் சொல்றாரு. சுபிக்ஷா ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தெரியும் உங்களுக்கு. இப்ப என்ன ட்விஸ்ட்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சுபிக்ஷா வந்து பாருக்கு தருவாங்களா இல்ல கண்டிப்பா தர மாட்டாங்க. அது அவங்க எப்ப சொல்லணும்னா அந்த நாமினேஷன் நினைக்கிறீங்களா? தர மாட்டாங்க. அவங்க வந்து வியனா இல்ல விக்ரமுக்கு தான் தருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு காயின்ஸும் கம்மியா கொடுத்ததுனால போட்டு பாப்போம் அப்படின்னு பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு, இல்ல பாருக்கு பயந்துட்டு பாஸ் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்தடுத்து பாப்போம்.